வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம 2 minutes நூடுல்ஸில் ஒரு சின்ன ஒரு டாபிக் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் சம்திங் அபவுட் த அன்அகாடமி. ஸோ டாப் எஜுகேட்டர்ஸ் நடத்துகிற டாப் பேட்சஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஃப்ரம் 3rd March. ஓகே, அண்ட் some of the batches என்னென்ன அப்படின்னா accelerator batch for SBI clerk 2021 has started in 3rd March, and CET common entrance test 2021 had started, and target SBI PO 2021 for probationary officer and IBPS PO. Okay, probationary officer. So இது ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவரேஜ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம்ஸ். டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, குவிஸ் எல்லாமே. ஓகே, அண்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் SBI எக்ஸாம்ஸ், டார்கெட் SBI PO இன் இங்கிலீஷ். ஓகே, அண்ட் IBPS PO 2021 இங்கிலீஷ் பேட்ச், SBI கிளர்க் இங்கிலீஷ் பேட்ச், அண்ட் SBI PO இது ஒன்று தெலுங்கா கன்னடமானு தெரியலையே, எனிவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. And at last, the most expected exam, India's biggest free scholarship test for bank exam. Okay, next bank combat எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 7th March 10 AM சண்டே. ஓகேவா, மறக்காம எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஸோ என்ரோல் பண்ணும்போது மனோ 6006 MANO 6006 அப்படிங்கிற என்னோட கோடு கொடுத்து என்ரோல் பண்ணுங்க. ஓகேவா, அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் விக்ரஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பேங்கிங் எக்ஸாம் ஒரு 3 to 6 monthsக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு 4 monthsல நான் முடிக்கணும், நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்குறத விட, நீங்கள் நிறையா தேடி படிக்கிறத விட உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் பண்ணி 1 monthக்குள்ளே எல்லா ஸ்கெடியூலையும் முடிச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். உள்ள வந்து நியர்லி 200-300 எஜுகேட்டர்ஸ் உள்ள இருக்காங்க. டாப் லெவல் எஜுகேட்டர்ஸ் 100 மேலே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க எல்லாரும் ஒரு ஸ்கெடியூல் பண்ணுவாங்க, 24 hours கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ கண்ணா பின்னான்னு படிக்காம ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூலில் கொஞ்சம் ரொம்ப குயிக்காக ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஓகே, அதில் வந்து நீங்கள் நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிக்கணும் அப்படின்னா டேக் த சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு மந்த்துக்கு எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது தெரியும். ஓகே, ரைட். ஸோ 1 monthலேருந்து 1 year வரைக்கும் இருக்குது. அதே அகைன் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் யூஸ் மை கோட் மனோ 6006, 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ரைட், ஹேண்டில் இட், ஆல் செட், லெட்ஸ் கிராக் இட். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஐ ஹேட் ஸ்டார்டட் a top to bottom SBI clerk batch in Unacademy +ல. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை அட்டன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையுமே இந்த மந்தில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் டேட் இஸ் 4th March 2021. ஓகே, ஸோ நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம், அண்ட் 18th March 2021 வரைக்கும் இந்த பேட்ச் இதாகும். அதே மாதிரி டெய்லி 2 hours கம்ஃபர்டபுள் டைமிங், தட் இஸ் 9 PM to 11 PM, நைட்டு 9லேருந்து 11 மணி வரைக்கும். ஒருத்தரையும் தூங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு, மண்டே டு சாட்டர்டே. ஓகே, ஸோ சண்டே தவிர இது எல்லா நாளுமே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ஸ்கெடியூல். ஒன்றையும் 4 hours பார்க்க போகிறோம். ஒரு கான்செப்ட்லையும் சின்ன கான்செப்ட் கூட விடாமல் ஈஸியிலிருந்து கஷ்டமாக இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே, நம்பர் சிஸ்டம், LCM, HCF, பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, ஏஜஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப் வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன் அப் டு 18th March. ஸோ 18th அப்புறம் அகைன் இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, டாபிக்ஸ், அது வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா ரெக்கரிங் டெசிமல்ஸ். ரெக்கரிங் டெசிமல்ஸ்ன்னு சொல்லியே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அது டிஎன்பிஎஸ்சியில் வரும். பட் நமக்கு என்ன அப்படின்னா நிறைய இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு வரும். சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா, இப்படி வந்ததுன்னா இதை எப்படி சார் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன நான் சொல்லிடுறேன். 0.6 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க, 0.666ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதைத்தான் நம்ம வந்து 0.6 bar அப்படின்னு சொல்லிட்டு மேலே நம்ம ஒரு பார் போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு எப்படி டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, இது எப்படி ஃப்ராக்ஷன் எழுதுறது அப்படிங்கிறதா. ஓகே, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா லுக் அட் திஸ். சி 0.6 அப்படி இருந்ததுன்னா மேலே இருக்க 6 அப்படியே எழுதிருங்க. இந்த பார் எதுக்கு இருக்கோ அதுக்கு மட்டும் கீழே 9 போட்டுருங்க, அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா, நிறைய பேர் 10 போடுவாங்க, அதுதான் இல்லை, அதுக்காக தான் இந்த கான்செப்டை நான் கொண்டு வந்தேன். ஸோ பார் இருந்துச்சுன்னா கீழே வந்து 9 எடுத்துரும். ஓகேவா, அப்போ இதோட ஆன்சர் எப்படி வரும்,
6 by 9, 3 2s are 6, 3 3s are 9, 2 by 3 தான் இதோட ஆன்சர். இதை நீங்க சால்வ் பண்ணீங்க, 2 வந்து 3 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சேம் கான்செப்ட். 3 9க்கு ரெக்கரிங் கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப எது வருமா? 3 9 வருமா? அதாவது 0.393939 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட், இப்போ என்ன பண்ண போறேன்னா 39 39 அதை எழுதிடுவேன், டிவைடட் பை 2 9 இங்க எழுதிடுவேன். சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? 3 1 டைம்ஸ்ங்களா? 1 9 வந்து 3 3s are 9, இங்க 2 3, 13 by 33 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 1.09. இப்போ இந்த இடத்துல புதுசா ஒன்று வந்திருக்கு 1. இவ்வளவு நேரம் 0 வந்துட்டு இருந்தது. இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா 1 வந்திருக்கு. ஸோ அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்க. 1 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1 எழுதிருங்க, 1 பிளஸ் போட்டுருவேன். 1 பிளஸ் இங்க 09 இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிட்டு கீழே வந்து எப்பவும் போல 99 போட்டுற வேண்டியது. புரிஞ்சிருச்சுங்களா? 1 பிளஸ் 09 டிவைடட் பை 99 என்ன வரும்? இங்க போட்டு சொல்லுங்க பாப்போம். ஒன் பிளஸ் 1/11 வருங்களா? இப்படியே எழுதிக்க வேண்டியதான். 1/11 தான் ஆன்சர். புரியுதுங்களா? 11 1 11, 12/11 எழுதினாலும் ஓகே. ரைட், அப்படியே இதுலயே கொஞ்சம் வேற மாதிரி கேட்டா எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, இந்த நம்பர்ல ரெக்கரிங் வந்து 7க்கு மட்டும்தான். சாரி, ரெக்கரிங் வந்து 7க்கு மட்டும்தான். அதாவது என்ன அர்த்தம்னா 1.5 7 மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? எப்பவும் போல 1 எழுதிக்கோங்க, பிளஸ் போட்டுக்கோங்க, 5 எழுதிக்கோங்க, 7 எழுதிக்கோங்க. பட் எது ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப எது வந்துட்டே இருக்குன்னா 7 மட்டும்தான். அதனால அந்த 7க்கு மட்டும்தான் நான் 9 எழுதுவேன். சாரி, அங்க எழுதக்கூடாது, இங்க எழுதும். ஒரே நிமிஷம், புரியுற மாதிரி எழுதும். ஃபர்ஸ்ட் அந்த 7க்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம்? 9 எழுதிக்குவோம். எங்க லிங்க்? சாரி, ரைட். 7க்கு வந்து 9 எழுதிக்கோங்க. இந்த ரெக்கரிங் ஆகாத நம்பர் இருக்கு இல்லைங்களா, பக்கத்துல ஒன்று வேஸ்டாவே ஒன்று இருக்குது இல்லையா, ஒரே ஒரு தடவை தான் வருவேன் அப்படின்ட்டு, அந்த நம்பரை என்ன பண்றோம்னா அதுக்கு 0 எழுதிக்கணும். ரெக்கரிங் ஆகிறதுக்கு 9, ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ரெக்கரிங் ஆகுதோ அதை முதல்ல எழுதிக்கோங்க. பக்கத்துல ரெக்கரிங் ஆகாத நம்பருக்கு 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர். ஸோ கான்செப்ட் என்ன? இதுக்கு ஆன்சர் எழுதணுமா? ஓகே, வெயிட் -5 ரெண்டு வேலை பண்ணணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, 1 எழுதிக்கோங்க, இந்த 1 இங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளஸ் போட்டுக்குவோம். 5 7 அப்படியே எழுதிக்கோங்க. 7 ரெக்கரிங் ஆகுதுங்கிறனால நான் 7க்கு என்ன பண்றேன்? 7க்கு 9 எழுதிக்கிறேன். 5 ரெக்கரிங் ஆகாதுங்கிறனால 0 போட்டுக்கிறேன். -5 போடணும். அதுதான் உங்களோட ஆன்சர். -5 மறக்காம எடுங்க. ஓகேவா? நானே சொல்ல மறந்துட்டேன். ரைட், அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 57 - 5 52ங்களா? 52 டிவைட் பை 91 பிளஸ். ஓகேங்களா? சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நீங்க சால்வ் பண்ணாலும் சரி, நீங்க இப்போ இப்படியே இந்த சம்டைம்ஸ் வந்து ஃபிராக்ஷன்ல கேட்பான், சம்டைம்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கேட்பான். எப்படி கேட்கறானோ அப்படி மாத்தி எழுதிக்கோ. ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதணுங்கிற ஃபார்மேட் மட்டும் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கா? 2 எழுதிக்கலாமா? 2 எழுதிட்டேன். பிளஸ் 9 2 5. இங்க எது ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா 2 5 மட்டும்தான். அதனால அதுக்கு 2 9 எழுதிக்குவேன். இது ரெக்கரிங் ஆகாத ஒரு நம்பருக்கு 0 எழுதிக்குவேன். -9 போட்டுக்குவேன். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ 2 பிளஸ் 925 மைனஸ் 9 அப்போ என்ன வரும்? 9 16 வருமா? டிவைடட் பை 990. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் 1.09 1 பிளஸ் எழுதிடுவோம். 09 ரெக்கரிங், இது நமக்கு தெரியும். 09 ரெக்கரிங் ஆகுது அப்படின்னா பை 99. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் ஃபேவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சம் சொல்லித்தரேன், கவனிங்க. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 3 பிளஸ், ஓகே, மேல இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. 3 2 4 5 எழுதிட்டு டிவைடட் பை, இங்க எது ரெக்கரிங் ஆகுது? 4 and 5. 4க்கு ஒரு 9, 5க்கு ஒரு 9, அப்புறம் ஒரு 2 நம்பர் ரெக்கரிங் ஆகல, அதுக்கு 2 0, -32 போட்டோம். ஓகேங்களா? சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். எங்க இதோட ஆன்சர் சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்
இந்த ஆன்சர் வரணும். வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஹோம்ஒர்க், இந்த 3 சம்முக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக இருந்ததுன்னா நான் ஒரு லைக் போடுறேன் உங்களோட கமெண்ட். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.